எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும். ஜோதிடர் பொய்க்கலாம், ஜோதிடம் பொய்க்காது. ஒளிமயமான வருங்காலம் வழங்குவது ராஜஜோதிடம். தினப்பலன் வரிசையில் இன்றைய நாள் புதன்கிழமை ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி, விசுவாவசு தமிழ் வருடம் சித்திரை மாதம் 3ஆம் தேதி. நட்சத்திரம் அதிகாலை 2:04 வரை விசாகம், பின்பு நாள் முழுவதும் அனுசம். திதி காலை 4:57 வரை திருதியை, பின்பு நாள் முழுவதும் சதுர்த்தி. யோகம் சித்த யோகம். மேச ராசிக்கு சந்திராஷ்டமம். பரணி நட்சத்திரத்துக்கு அதி சந்திராஷ்டமம். ராகு காலம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை 6:30 முதல் 7:30 வரை. மீனம் முயற்சிகளில் வெற்றியும் நல்ல மன தைரியமும் கொண்டு புகழ் மாலை பெறக்கூடிய வெற்றி நாளாகும். இளைய சகோதரர்களுடன் சுமூக உறவும், மாணவர்கள் தெளிந்த மற்றும் புத்துணர்ச்சியுடன் செயல்பட்டு படிப்பில் முன்னேற்ற நிலையும், தொலைதூர பயணங்களில் லாப மேன்மையும் உண்டாகும் பொன்னான நாளாகும். பூரட்டாதி சிறுதூர பயணங்களால் வெற்றியும், உத்திரட்டாதி இளைய சகோதர ஆதரவும், முயற்சிகள் வெற்றியும் பெறும் பொன்னாளாகும். ரேவதி எடுக்கும் காரியங்களில் விழிப்புணர்வோடு செயல்பட்டால் பூரண வெற்றி தரும் பொன்னாளாகும். கும்பம் வியாபாரங்களில் முன்னேற்றமும், தாய் வழியில் ஆறுதல் மற்றும் சுமூக உறவும், திடீர் அதிர்ஷ்டங்களும், கணவன் மனைவியிடையே நல்ல புரிந்துணர்வு கொண்ட செயல்பாடுகளும், சுப விரயமும் கொண்ட சுப நாளாகும். அவிட்டம் வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய பொன்னாளாகும். சதயம் பல விஷயங்களில் அனுபவம் ஏற்படக்கூடிய நன்னாளாகும். புரட்டாதி அனைவரும் உங்கள் எண்ணங்களுக்கு ஆதரவு தரும் பொன்னாளாகும். மகரம் திடீர் வரவு மற்றும் மகிழ்ச்சியான செய்திகளால் உற்சாகத்தோடு செயல்பட்டு குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வதுடன் ஆன்மீக பயணம் மூலம் புத்துணர்ச்சியோடு செயல்படும் சிறப்பான நாளாகும். உத்திராடம் திடீர் லாபங்கள் மூலம் சங்கடங்கள் நீங்கும் நன்னாளாகும். திருவோணம் லாப மேன்மை அடையும் பொன்னாளாகவே இருக்கிறது. அவிட்டம் வாழ்வில் முன்னேற்றம் தரும் சிறப்பான நாளாகவே இன்று செயல்படும். தனுசு தேவையற்ற மனக்குழப்பங்கள், எதிர்பார்க்காத விரயங்கள் மூலம் மன அமைதி இல்லாமல் இருக்கக்கூடிய நாளாக இருப்பதால் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். குடும்பத்தோடு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வது தேவையற்ற விரயங்களை தடுப்பதுடன் இறை சிந்தனையில் மன அமைதியுடன் இருப்பதே சுப செயலாகும். மூலம் பிறரை அனுசரித்து செல்லக்கூடிய நாளாகவே இருக்கிறது. பூராடம் சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாகும். உத்திராடம் தேவையான உதவிகள் கிடைக்கும் சிறப்பான நாளாகவே இன்று இருக்கிறது. விருச்சிகம் மிகவும் பொறுமையாக செயல்பட்டு பிறரை எதிர்பார்க்காமல் உங்கள் தேவைகளை நீங்களே செய்தால் பெரும் வெற்றியும் புகழும் உண்டாகக்கூடிய சிறப்பான நாளாகும். நேர்மறை எண்ணங்கள் கொண்ட செயல்களால் மட்டுமே இன்று உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றி பெறக்கூடிய நன்னாளாகும். லாப மேன்மை, தனது தைரிய வீரிய முயற்சிகளில் பெரும் வெற்றியும், கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும் சிறப்பான நாளாகும். விசாகம் பொறுமை தேவைப்படக்கூடிய நாளாகும். அனுசம் லாப மேன்மை கொண்ட சிறப்பான நாளாகும். கேட்டை நேர்மறை எண்ணம் கவனத்துடன் செயல்படக்கூடிய பொன்னாளாகும். துலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் செல்வம் பெருகும் நன்னாளாகும். கல்வி துறைகளில் உயர்வான நிலையும் புகழும் பெறக்கூடிய சிறப்பான நாளாகும். இறை சிந்தனையோடு செயல்பட்டால் துலாம் ராசிக்காரர்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய சிறப்பான நாளாகும். சித்திரை லாப மேன்மை தரக்கூடிய நன்னாளாகும். சுவாதி முன்னேற்றம் தரும் திருநாளாகும். விசாகம் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மகிழ்ச்சியான நாளாகும். கன்னி தன்னுடைய கடமையில் முழு மகிழ்ச்சியுடன் ஈடுபட்டும் வியாபாரத்தில் இருந்து வந்த முன்னேற்ற தடைகள் மற்றும் சங்கடங்கள் விலகும் நன்னாளாகும். துணிச்சலுடன் செயல்பட்டு லாப மேன்மை அடையும் சுப நாளாகவே இருக்கிறது. பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் பெறக்கூடிய சிறப்பான நாளாகும். உத்திரம் சங்கடங்கள் விலகும் நன்னாளாகும். ஹஸ்தம் எதிர்பார்த்த தொழில் லாபம் பெறக்கூடிய சிறப்பான நாளாகவே இருக்கிறது. சித்திரை முயற்சிகள் வெற்றி பெறும் சுப நாளாகும். சிம்மம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் தனவரவும், தாய்வழி உறவுகளில் ஆதரவும், வீடு வண்டி வாகன யோகங்கள் கொண்ட திருநாளாகும். தொழில் நிலையில் லாப மேன்மையும், சிறு சிறு உடல் உபாதைகளில் இருந்து உடலில் நல்ல முன்னேற்றமும், கடன் சுமை குறைந்தும் வியாபாரத்தில் லாப வளர்ச்சி அடையும் பொன்னான நாளாகும். மகம் அனைவரின் ஆதரவும் கிடைத்து வெற்றி பெறக்கூடிய சிறப்பான நாளாகவே இருக்கிறது. புறம் இழுபறி சூழ்நிலை மறைந்து வெற்றி நிலைகள் தொடரும். உத்திரம் அனுசரித்து செல்லக்கூடிய சிறப்பான நாளாகும். கடகம்
தெளிவான சிந்தனைகளோடும் காரியங்களில் இலக்கை அடையும் வரை போராடி வெற்றி பெறக்கூடிய வெற்றி நாளாகும். சகோதரர்களின் சுமூகமான உறவுகளுடன் குழந்தைகளின் ஆரோக்கியமான நடவடிக்கைகளும் கணவன் மனைவி உறவுகளில் இரக்கமான சூழ்நிலையுடன் வாழ்வில் உயர்வு பெறும் நன்னாளாகும். புனர்பூசம் தெளிவான சிந்தனை கொண்டு வாழ்வில் பல வெற்றிகளை தொடரும் நன்னாளாகவே இருக்கிறது. பூரம் திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் கிடைக்குமோ இன்று. ஆயில்யம் சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெறும் சிறப்பான நாளாகும். மிதுனம் வீடு வண்டி வாகன யோகம் கொண்ட சிறப்பான நாளாகும். ஆன்மீக பயணங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலம் ஏற்படும் மகிழ்ச்சியான தருணங்கள். தாயார் வழி சுமூகமான உறவுகள் மூலமும் மன மகிழ்ச்சியோடு கவலைகளை மறந்து மாற்றங்கள் கொண்ட சிறப்பான நாளாகும். பொருளாதாரம் மேம்படும் பொன்னாளாகும். மிருகசீரிசம் மகிழ்ச்சியான நாளாகும். திருவாதிரை கவலைகள் மறக்கும் சிறப்பான நாளாகும். புனர்பூசம் நண்பர்கள் மற்றும் உறவுகளின் ஒத்துழைப்பால் வெற்றி பெறும் சிறப்பான நாளாகும். ரிஷபம் வழக்கத்தை விட கலகலப்பும் சுறுசுறுப்பும் கொண்ட தன்னுடைய கடமைகளை செய்து லாப மேன்மை அடையும் சிறப்பான நாளாகும். சமூகத்தில் பெரிய நபர்களின் ஆதரவும் நட்பும் கிடைக்கும். அதன் மூலம் புதிய வாய்ப்புகள் பெற்று மனமகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்பத்தில் பெண்களால் மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும் மேலோங்கி இருக்கும் பொன்னாளாகும். கார்த்திகை உதவிகள் கிடைக்கும் நன்னாளாகவும் ரோகிணி லாப மேன்மையை அடையக்கூடிய நன்னாளாகவும் இருக்கிறது. மிருகசீரிசம் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி வெற்றி பெறும் வெற்றி நாளாகும். மேசம் சந்திராஷ்டம ராசியாக இருப்பதால் அனைத்து நிலைகளிலும் பொறுமை நிதானம் கவனம் கொண்டு செயல்படக்கூடிய நாளாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொண்டும் வேலை செய்யும் இடங்களில் விலையுயர்ந்த பொருட்களை கையாளுவதை தவிர்ப்பது நன்மை தரக்கூடிய செயலாகும். பொறுமையாக செயல்பட்டால் சராசரியான வருமானத்தை விட 2 மடங்கு லாபம் பெறக்கூடிய நன்மையான நாளாகும். அஸ்வினி விட்டு கொடுத்து செல்வது சிறந்த செயலாகும். பரணி விழிப்புணர்வோடும் கவனத்தோடும் செயல்படக்கூடிய நாளாகும். கார்த்திகை நீண்ட பயணங்கள் அமையக்கூடிய சிறப்பான நாளாகும். இன்று கூறி விடைபெறுவது உங்கள் ராஜ ஜோதிடர் ஆதி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.